தாவேக்கால முழுக்க முழுக்க ஜாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறது. அவர் விஜய் அவர்களோட ரசிகர் மன்ற காலத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்க காலத்துல இருந்து இன்னைக்கு தாவேக்கா தமிழக வெற்றிகளமா உருவானதுக்கு அப்புறம் பயணிக்கிற தொண்டர்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வோட பாக்குறாங்க. திமுக கொடி கட்டிய கார்ல போன இளைஞர்கள் துரத்துறதும், அவங்களை காரை விட்டு இறங்கி வந்து அவங்களை தாக்குறதும், குற்ற செயல்கள் செய்யறதுக்கான லைசன்ஸா கூடிய யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விகள் போய் இன்னைக்கு யார் அந்த சார்கள் அப்படின்னு எப்பயா இருந்தாலும் எந்த இடத்துல வேணா அந்த பொண்ணு நடமாடலாங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை. அப்ப ஒரு பெண் சுதந்திரமா தமிழ்நாட்டுல நடமாட முடியாதா? குற்றவாளிகளை தொடர்ந்து காப்பாற்றுறதுக்கான வழிகளை திமுக கையில் எடுக்குது. அது காவல்துறையின் மீது இருக்கிற கொஞ்சோண்டு பயம் கூட அந்த நபர்களுக்கு இல்ல. ஏன் இல்லைன்னா அந்த காரணம் கிட்டப்பட்டிருந்த திமுக கொடி மட்டும்தான் காரணம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல நடந்த நிகழ்வுகள் பத்தியும், ஈசிஆர்ல பெண்களுக்கு நடந்த குற்றச்செயல்களை பத்தியும் பேசுறதுக்காக நம்மோடு இணைந்திருக்கார் கிருஷ்ணராஜ். வணக்கம் கிருஷ்ணராஜ். வணக்கம் ராஜு. இன்னைக்கு சோசியல் மீடியா உட்பட ஊடகங்கள் முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாருமே விவாதிக்க ஒரு விஷயம் வந்து ஈசிஆர்ல அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமைதான். அதாவது கார்ல குடும்பத்தோட ஒரு பெண்களை திமுக கொடி கட்டிய கார்ல போன இளைஞர்கள் துரத்துறதும், அவங்களை காரை விட்டு இறங்கி வந்து அவங்களை தாக்குறதும் ஒரு பதட்டத்தை தான் நம்ம பார்க்கும் போதே உருவாக்குச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க கிருஷ்ணராஜ்? ராஜீவ், நம்ம இந்த விஷயத்த முதல்ல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த தெளிவா சொல்லணும். இந்த சம்பவம் நடந்தது நேத்தோ இன்றையோ இல்ல, முந்தானேத்தோ கூட கிடையாது. போன வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் இது. போன வாரம் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம், அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டே, வெள்ளிக்கிழமை இரவே ஈசிஆர் காவல் நிலையத்துல இந்த பெண்கள் வந்து புகார்கள் கொடுத்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு வந்து வெறும் சிஎஸ்ஆர் மட்டுமே பதிவுப்பட்டதே தவிர எஃப்ஐஆருங்கிறது தொடர்ந்து பதிவு பண்ணவே இல்லை. இவங்க கடந்த 2 நாளுக்கு முன்னாடி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில போய் அந்த எஃப்ஐஆர் ரிலேட்டடான கேள்விகள் அவங்க எழுப்பும் போது நாங்க போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பதில் சொன்னாங்க. ஆனா இந்த நிகழ்வு நடந்தது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கிட்டத்தட்ட புதன்கிழமை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 நாள் கடந்து கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்கிறது ஏங்கிறதுக்கான கேள்விக்கான பதில் ஒன்னே ஒண்ணுதான். அந்த கார்ல கட்டப்பட்டு இருந்த அந்த கொடி திமுக கொடி மட்டும்தான். இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா என்ன ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, குற்ற செயல்கள் செய்யறதுக்கான லைசன்ஸா திமுக கொடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அது உண்மையாலுமே கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விதான். யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விகள் போய் இன்னைக்கு யார் அந்த சார்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து தமிழகம் நிக்குது. சோ இந்த மாதிரியான குற்ற செயல்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம பார்க்கும் போது அரசாங்கத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் மக்களுக்கும் இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கும் ஏற்படுற ஒரு அசால்ட்டான ஒரு மனநிலையுமே ஒரு பயமின்மையும் தான் காரணம் நான் நினைக்கிறேன் ராஜீவ். அதாவது நம்ம இந்த சம்பவத்திலே பார்த்தோம் அப்படின்னா, திமுக காரங்க உட்பட இல்ல போலீசார் உட்பட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காரை வந்து அவங்க இடிச்சுட்டு வந்துட்டாங்க, அதனால அவங்க துரத்திட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை அவங்க திசை மாத்த இருக்கா பாக்குறாங்களோ. நம்ம இந்த விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுல 2-3 விஷயம் நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார் இடிச்சதா காவல்துறை கொடுத்த விளக்கம்ங்கிறதே முதல்ல தவறான விஷயம் அப்படிங்கறத அந்த புகார் கொடுத்த பெண்களே பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பாலிமர் போன்ற செய்தி சேனல்கள்ல அந்த பெண்கள் வந்து தொலைபேசி வாயிலாக கொடுத்த ஒரு பேட்டியிலேயே வந்து அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுலயும் ஈடுபடல, இது ஏன் திசை மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அதை பத்தி அவங்க தெளிவான விளக்கமும் கொடுக்கல. அவங்க இந்த போலீஸ்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், போலீஸ் இதை கவனிச்சுக்குவாங்கிறத. அதாவது நீங்க இப்ப கூட பாருங்க, பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்ந்து காவல்துறையின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனா அந்த காவல்துறை வந்து மக்களுக்கு அந்த நம்பிக்கையின் பேரில் நடைபெறுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல, சுத்தமாவே இல்ல. அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நாங்க யார் மேலயுமே கார் இடிக்கவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ஏன் இப்படி காவல்துறை சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்கேஸ் நம்ம 2வது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த காவல்துறை சொல்றபடி அந்த பெண்கள் வந்து கார்ல மோதி இருந்தா கூட, உரசி இருந்தா கூட இவங்க போய் காரை துரத்திட்டு போய் அந்த மாதிரி மறைச்சு நிக்க முடியுமா? நீங்க கிட்டத்தட்ட பாருங்க, ஒரு திரைப்படத்துல வர மாதிரி அந்த சாலையில பின்னாடி ஒரு கார்ல வந்து லாக் பண்ணிட்டாங்க, முன்னாடி அந்த சஃபாரி கார் வந்து பிளாக் பண்ணி நிக்குது, அந்த கார்ல வந்து கொடி இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அரசியல் கட்சியில அவர் வந்து ஒரு கொடி போட்ட காரணம் நம்ம வரோங்கிற ஒரு கண்ணியம் கூட இல்ல. ஏன் கண்ணியம் இல்லை அப்படின்னா, முதல்ல அவங்க கட்டி இருக்கிறது திமுக கொடி. திமுக கொடி கட்டி இருக்கும் போது நமக்கு என்ன கவலை, ஒரு தப்பு செய்யறதுக்கு நமக்கு என்ன கவலைங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க.
சோ இது காவல்துறை ஏன் மறுபடியும் இதை மறைக்கிறாங்க? முதல்ல நான் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் போடாத வரைக்கும் இவ்வளவு நாள் போடாம இருக்கிறது நமக்கு ஒரு கேள்வி. அப்படின்னா இன்னைக்கு இந்த விஷயத்த அந்த பெண்கள் தெளிவா சொல்றாங்க. அப்படி நாங்க இடிச்சிருந்தா அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ஃபுட்டேஜ் காமிங்க அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பெண்கள் கிடையாதுங்க, ஒரு குடும்பமா போயிருக்காங்க. இந்த காவல்துறை திங்கக்கிழமை அந்த பெண்கள் அந்த குடும்பத்தோட போய் அவங்க கேக்குறாங்க, ஏன் இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலங்கும் போது நம்ம பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துக்கு உங்களுக்கு என்னமா வேலை அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் யாரா இருக்கட்டும், உங்க வீட்டு பெண்ணா இருக்கட்டும், என் வீட்டு பெண்ணா இருக்கட்டும், சுதந்திரமா நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதுதான் ஒரு காவல்துறையின் கடமை. அது அவங்க எந்த நேரத்துல வேணா இருக்கட்டும், நைட் 1 மணி ஆகட்டும் 2 மணி ஆகட்டும், அப்படி சுதந்திரமா நடக்க முடியாதா? அதை காவல்துறை ஒத்துக்குதா? அப்புறம் எப்படி அந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்கிற விஷயம் நம்ம யோசிக்கணும் ராஜீவ். சோ தொடர்ந்து இந்த காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா, திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு குற்ற செயல்கள் நடந்தாலும், தொடர்ந்து நடக்கிறதே திமுக பண்ற குற்ற செயல்கள் தான். திமுக தொடர்பான எந்த ஒரு குற்ற செயல்கள் நடந்தாலும் அதை திசை திருப்பலாம், இல்ல அந்த விஷயத்த நம்ம மனைமாற்றி விட்டுறலாங்கிறத ஒரு பார்வையில தான் இந்த காவல்துறை செயல்படுதோங்கிற ஒரு பயம் பொதுமக்களுக்கு வருது, நமக்கு இல்ல, பொதுமக்களுக்கு வருது. நம்ம இத அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையோடயும் நம்ம லிங்க் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை, அந்த பொண்ணு தனியா அங்க போய் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரிதான் கேள்வியை திமுக காரங்க வச்சாங்க. இப்ப இவங்க குடும்பத்தோட போனதுக்கும் இதே கேள்விதான் வைக்கிறாங்க. அப்ப ஒரு பெண் சுதந்திரமா தமிழ்நாட்டுல நடமாட முடியாதா? ஆனா இதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, இப்போ ஒரு கிட்டத்தட்ட கடந்த வாரத்துல என்ன பண்ணாருன்னா, ஒரு செட்டப்பா பெண்களை வச்சுக்கிட்டு, இது நாங்க உங்க ஆட்சியில நாங்க சுதந்திரமா இருக்கோம், உங்க ஆட்சியில எங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி செட்டப் பண்ணி பழக்கப்பட்டாங்க. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு தூரம் நீங்க செட்டப் பண்ணி எல்லாமே டைலாக் எல்லாம் பேச வைக்கிற நீங்க, ஒரு பெண் புகார் கொடுத்து 4 நாளுக்கு அப்புறம் அது சோசியல் மீடியால பரபரப்பானதுக்கு அப்புறம் தான் நீங்க அதுக்கு தனிப்படை அமைக்கிற அளவுக்கு போறீங்க அப்படின்னா, இதுதான் உங்களோட சட்டம் ஒழுங்கா? சிவா, இந்த விஷயத்த நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும்னா, முதல் விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தோட நம்ம இந்த விஷயத்த கண்டிப்பா பொருத்தி பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தப்பயே காவல்துறைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை சென்னை உயர்நீதிமன்றம் பதிவு பண்ணுச்சு. எப்படி அப்படின்னா, முதல்ல விக்டிம் பிளேம் பண்ணாதீங்க, அந்த பொண்ணு அந்நேரத்துக்கு ஏன் போனுச்சுங்கிற கேள்வி நீங்க கேட்காதீங்க. அதுக்கு அந்த பொண்ணு அந்நேரத்துக்கு இல்ல, 11 மணிக்கு 8:30 மணிக்கு இல்ல, 11 மணிக்கு இல்ல, 12 மணிக்கு இல்ல, 1 மணிக்கு இல்ல, எப்பயா இருந்தாலும் எந்த இடத்துல வேணா அந்த பொண்ணு நடமாடலாங்கிறது இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை. நீ ஏன் போனாங்கிற முதல்ல அந்த கேள்வியை கேட்காதீங்கன்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டாவே காவல்துறையின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் வச்சுச்சு. அதையும் மீறி, அந்த ஒரு கண்டனத்துக்கும் மீறி இன்னைக்கு அதே கேள்வி இந்த காவல்துறை கேட்குது அப்படின்னா, இந்த காவல்துறைக்கு இந்த அரசாங்கத்தின் மீதோ, இந்த காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முதலமைச்சர் மீதோ எந்த விதமான பயமோ, எந்த விதமான மக்கள் மீதான அக்கறையோ இல்லைங்கிறத இது முதல்ல காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த இந்த இவ்வளவு நாள் கழிச்சுதான் எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம இன்னைக்குதான் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ஒரு படை அமைச்சு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள தேடவே போறாங்கிறது எவ்வளவு பெரிய கேலி கூத்து. நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அந்த வீடியோல ரொம்ப விசிபிளா தெரியுது, அந்த கீழே இறங்கி ஓடி வந்த பையனோட மூஞ்சி தெரியுது, கார்ல உட்கார்ந்து அந்த பையனோட மூஞ்சி தெரியுது. இதை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் இதை பண்ணியிருந்தா அடுத்த 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கும். வெள்ளிக்கிழமை இரவு கொடுத்த இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜோட கொடுத்த ஒரு புகாரின் பேர்லயே கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல, குற்றவாளிகளை கைது பண்ணல அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? அவங்க போதையின் உச்சத்துல இருந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்னைக்கோ நாளைக்கோ அவங்களை கைது பண்ணீங்கன்னா அவங்க போதையில் இருந்தாங்க நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? அவங்க என்ன விதமான போதையில் இருந்தாங்க? இந்த அரசாங்கம் விற்கிற டாஸ்மார்க் போதையில இருந்தாங்களா, இல்ல திமுகவோட அழகு அணி நடத்துற மெத்தப்பட்டமைன் மாதிரியான போதைப் பொருள் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்களாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அதை விட ராஜீவ், நைட்டு அவங்க அந்த பொண்ணுங்க சமவ தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீடு வரைக்கும் அவங்க துரத்திட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ இவங்களுக்கு அந்த காவல்துறையின் மீது இருக்கிற பயம், கொஞ்சோண்டு பயம் கூட அந்த நபர்களுக்கு இல்ல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஏன் இல்லைன்னா அந்த கார்ல கட்டப்பட்டிருந்த திமுக கொடி மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே காரணம் கிடையாது. கிட்டத்தட்ட 2021 இருந்து நம்ம முன்னாடியே நம்ம பல காணொலியில பேசியிருக்கோம். 2021 இருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. நாம சொல்ல, சென்ட்ரல் கிரைம் பியூரோ சொல்றாங்க.
சோ திமுக ஆட்சிகள் வரும்போது எல்லாமே இந்த மாதிரி குற்ற செயல்கள் அதிகரிக்கிறது வாடிக்கை ஆயிடுச்சு. மக்களுக்கான பாதுகாப்புங்கிறதே கேள்விக்குறியாயிருது. சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இவ்வளவு பெரிய அறிவுரை சொல்லியும் இவ்வளவு பெரிய கண்டிப்பு செஞ்சும் கூட இந்த காவல்துறைக்கு விக்டிம் பிளேம் மட்டும்தான் தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஆட்சியாளர்கள், அதாவது பேய்கள் ஆட்சி செய்யும் காலத்தில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்ல. அப்படிதான் இருக்கு நம்ம நிலம். இல்ல, இந்த இடத்துல எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இன்னைக்கு போலீஸார் ரிலீஸ் பண்ண பிரஸ் ரிலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்களோட பேரை போட்டிருக்காங்க. ஆனா அவங்களோட துரத்திட்டு வந்த காரோட நம்பரை மட்டும் தான் போட்டிருக்காங்க. அந்த ஒரு காரோட நம்பர் வச்சு யார் ஓனருங்கிறத கூட அவங்க கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க தனிப்படை அமைச்சிருக்காங்களா? இதுதான் அவங்களோட விசாரிக்கிற லட்சணமா? அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க ராஜு. இன்னைக்கு வந்து காவல்துறை அப்படிங்கிறது, நம்ம காவல்துறை வந்து பொத்தாம்பதுவா எல்லா விஷயத்திலும் பிளேம் பண்ணிட முடியாது. காவல்துறை எவ்வளவோ பெரிய பெரிய வழக்குகள்ல ரொம்ப சாதுரியமா வேலை செஞ்சு வித்தின் 2-3 ஹவர்ஸ்ல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்ல போனா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல கூட ரொம்ப ஈஸியா அவரை, அந்த ஞானசேகரன் ஒரு ஆளை வந்து ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த பெண்கள் வந்து வீடியோ கொடுத்திருக்காங்க, அந்த காரோட நம்பர் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறதா தான் நம்ம பார்க்கணும். திமுகங்கிற ஒரு அரசியல் அழுத்தம் தொடர்ந்து காவல்துறையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, நாம எப்படி நினைப்போம்? ஒரு காமனா நம்ம வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு பையன் சிகரெட் குடிக்க மாட்டான். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கும் போது நம்ம தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்துருவாங்க, வீட்டு பக்கத்துல இருக்க கடையில போய் யாரும் ஒரு சிகரெட் வாங்க கூட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் டிஃபால்ட்டா நமக்குள்ள இருக்கும். ஆனா ஒரு கட்சியோட கொடி கட்டி இருக்கோம், நாம எவ்வளவு கண்ணியமா நடந்துக்கணும். ஏன்னா இந்த கொடியை வடிவமைச்சவர் வந்து அண்ணா. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையோட ஆரம்பிச்ச கட்சி இன்னைக்கு கடமையாவது கண்ணியமாவது கட்டுப்பாடாவதுங்கிற மாதிரி அந்த கொடியை கட்டிக்கிட்டு பெண்களுக்கு எதிரான அவ்வளவு பெரிய அக்கிரமங்களை செய்யறாங்க. திரும்பவும் இந்த காவல்துறைக்கு வந்து வேற வழி இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆட்சியாளர்களோட கட்டுப்பாட்டை மீறி இந்த காவல்துறை என்ன செஞ்சிட முடியும்? நீங்க இதை யோசிச்சு பாருங்க. இதுவே இந்த இடத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சரா இருந்திருந்தா இன்னைக்கு கூண்டோட அந்த காவல்துறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நிகழ்வுல ஈடுபட்டது அண்ணா திமுக காரங்களா இருந்திருந்தாலுமே இன்னைக்கு அவங்களோட நிலைமை என்னங்கிறது நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே ஏற்படாம குற்றவாளிகளை தொடர்ந்து காப்பாத்துறதுக்கான வழிகளை திமுக கையில் எடுக்குது. அதுக்கு வேற வழியே நம்ம காவல்துறை உறுதுணையா இருக்கு. சரிங்க கிருஷ்ணா, இதை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். அதே போல இன்னைக்கு தமிழக அரசியல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒன்றாயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஆதவ அர்ஜுனா. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முக்கிய பொறுப்புல இருந்த ஆதவ அர்ஜுனா அதுல இருந்து விலகி அதிமுகவுக்கு போவாரா தாவேகாவுக்கு போவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்துகிட்டே இருந்தது. நேற்று வரைக்கும் கூட ஊடகங்கள்ல அவர் அதிமுகவுக்கு தான் போவாரு, அவருக்குன்னு ஒரு அணி உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னா, அவர் வந்து விஜயோட அரசியல் ஆலோசகரா மாற போறாரு, அங்க ஒரு முக்கிய இடம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா ராஜு, இன்னைக்கு வந்து என்னன்னா, இவர் ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு. அது ஒன்றும் ஒரு மறைமுகமான ஒரு சந்திப்பு கிடையாது, ஒரு நேரடியான சந்திப்பாவே அவர் ஏற்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு அரசியல் ஆலோசகராக மட்டும் இல்லாம தாவேகால இணையறதுக்கான தகவல் மிக உறுதிப்பட்ட ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கான அறிவிப்புகள் ஓரிரு நாள்ல விஜய் அவர்களே அறிவிப்பாரு. ஏன்னா நீங்க தொடர்ந்து பார்க்கணும், ஒரு கடந்த ஒரு 4-5 நாளாவே மாவட்ட செயலாளர் அறிவிப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஆதவர்ஜுனோட இணைப்பு, இன்னைக்கு ஆதவர்ஜுன் போய் பேசியிருக்காரு. இணைப்பு விழா கொஞ்சம் பிரம்மாண்டமா பிளான் பண்றதுக்கான ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருக்க மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சோ ஆதவர்ஜுனன் கிட்டத்தட்ட தாவேகால இணையறதுக்கான நிகழ்வு வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தாவேகாக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. அதான் நிர்வாக குழப்பங்கள். யார் இதுல வந்து பிரியாரிஸ்டு பர்சன், புசி ஆனந்த் அவர்கள் இதை வந்து முன்னெடுத்து செல்றாரா, விஜய் அவர்கள் முன்னெடுத்து செல்றாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஏற்கனவே நடந்துச்சு. சில ஆடியோக்கள் அதை தொடர்ந்து ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து நீங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட இந்த மாவட்ட செயலாளர்கள் லிஸ்ட்ல கூட கோபியை சேர்ந்த, ஈரோடு மாவட்டம் கோபியை சேர்ந்த ஆனந்த்ங்கிறவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. நான் கடந்த 30 ஆண்டுகளா தளபதி, அதாவது திரு விஜய் அவர்களோட பயணிக்கிறதாகவும்,
நான் வந்து மாவட்ட செயலாளா என்னதான் அறிவிப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்களா கபடி போட்டிகள், விஜயின் பேர்ல கபடி போட்டிகள், அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பிளக்ஸ் பேனர்கள், நலத்திட்ட உதவிகள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தான் வந்து மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும்னு மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தாரு. ஆனா அவருக்கு அறிவிக்கப்படல. இந்த இடத்துல அவரு அறிவிக்கப்படாதப்ப மிகப்பெரிய ஒரு மன ஏமாற்றத்தை ஏற்பட்டுட்டாரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு அறிக்கை விடுறாரு, நான் இவ்வளவு எதிர்பார்த்தேன், ஆனா எனக்கு கொடுக்கல, நான் ஒரு அடிப்படை உறுப்பினராகவே இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு. ஆனா அதை தொடர்ந்து இன்னைக்கு அவர் என்ன ஆயிருக்காருன்னா, அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில அவர் வந்து திமுக இணைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட திமுக அவரை பர்ச்சேஸ் பண்ணிருச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, என்கிட்ட உறுதிப்பட்ட தகவல் இருக்கு. அவர் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அவர் நேரடியா போன்ல பேசியிருக்காரு. போன்ல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நமக்கு இங்க எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு இங்க வந்து எந்த ஒரு நான் என்னோட உழைப்புக்கான ஊதியம் இங்க கிடைக்கல, அதே நேரத்துல என்னோட லைஃப செட்டில் பண்றதா திமுக சொல்லியிருக்காங்க. நம்மளோட நண்பர் வந்து சொல்லியிருக்காரு, ஏப்பா விலகுற, இப்பதானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கொஞ்ச நாள் டிராவல் பண்ண அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அது அவர் ஏற்கிற மனநிலையிலே இல்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல நான் வந்து என்கிட்ட வந்து திமுக தரப்பு பேசிட்டு இருக்காங்கன்னு அவர்கிட்ட காலையில சொல்றாரு. மதியானம் அவர் திமுக இணைஞ்சிட்டாரு. இணையும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவேக்கால முழுக்க ஜாதிய பாகுபாடு பார்க்கப்படுகிறது. அவர் வந்து மருத்துவர், அதாவது நாவிதர்னு சொல்லுவாங்க, நாவிதர் இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனா அவங்க தாவேக்கா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இங்க வந்து செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை படைத்த ஒரு தலைவர், செங்கோட்டையன் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு. அவருக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யறதுக்கும், அவருக்கு எதிராக களத்தை சாதிக்கிறதுக்கும் அந்த இனத்தை சேர்ந்தவங்களே, அவர் வந்து ஒரு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர், கவுண்டர் இனத்தை சேர்ந்த ஒருத்தரே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட இன பாகுபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப வந்து ரொம்ப தெளிவா நம்ம கேட்கும் போது அவர் ரொம்ப இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ்ல பேசுற விஷயம் வேற, களத்துல நடக்கிற விஷயம் வேற அப்படிங்கிறாரு. மட்டும் இல்லாம அவர் பணம் வாங்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. அந்த குற்றச்சாட்டு நான் பெருசா உண்மை நான் நம்பல. ஏன்னா கட்சி விட்டு விலகும் போது அவர் யாரையாச்சும் அவர் கார்னர் பண்ணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் இந்த பணம் வாங்கிட்டாங்க, புசியானதுனாலதான் இந்த இஷ்யூ நடக்குது. அது மட்டும் இல்லாம ஈரோடு மாவட்ட தலைவரா இருந்தவர், அதாவது விஜய் மக்கள் இயக்கத்தோட மாவட்ட தலைவரா இருந்தவர் மேல ஒரு குற்றச்சாட்டு மாதிரி கொடுக்குறாரு. ஆனா அந்த குற்றச்சாட்டை நான் முழுமையா நம்பல. நான் மட்டும் இல்ல, அது நம்பக்கூடிய தன்மையாவும் இல்லை. ஏன்னா திமுகவுக்கு போயிருக்காரு. அவரு எப்படியாச்சும் தாவேக்காவை பலவீனப்படுத்தணும், தாவேக்கா தலைவர்களை பலவீனப்படுத்தணும்னு நினைப்பாரு. சோ அதனால சொல்ற ஒரு குற்றச்சாட்டா தான் நான் அதை பாக்குறேன். பட் தாவேக்காக்குள்ள ஆதவ அர்ஜுனன் வர்றது வந்து எவ்வளவுக்கு பாசிட்டிவா விஜய் அவர்கள் பாக்குறாரோ, ஆனா கடந்த 30 ஆண்டுகளா விஜய் அவர்களோட ரசிகர் மன்ற காலத்துல இருந்து, விஜய் மக்கள் இயக்க காலத்துல இருந்து இன்னைக்கு தாவேக்கா தமிழக வெற்றிகளமா அது உருமாறினதுக்கு அப்புறம் பயணிக்கிற தொண்டர்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வோட பாக்குறாங்க. அவங்க மட்டும் தான் அச்ச உணர்வோட பாக்குறாங்கன்னா இல்ல, கிட்டத்தட்ட புசியானந்த் அவர்களே இது ஒரு அச்ச உணர்வோட தான் பாக்குறாரு. இதுதான் இன்றையோட அரசியல் நிலவரமே. சரிங்க கிருஷ்ணா, தொடர்ந்து தமிழக அரசியல்ல நடக்கிற மாற்றங்கள் பத்தியும் தமிழகத்தில் நடக்கிற அவலங்களை பத்தியும் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நன்றி கிருஷ்ணா. நன்றி.